பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானி வஷ்குரு லஹு அலா தௌஃபிகிஹி வம்தினானி வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு தஅதீமன் லிஷஅனி வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு தாஇ இலா ரிதுவானி. அம்மா பஅத். நாங்கள் கடைசியாக பார்த்த அந்த பகுதி ஃபஅல, அதே மாதிரி மா ஃபஅல. இன்னும் ஒரு மாதிரி சொல்வதாக இருந்தால் 3 எழுத்துக்களில் வரக்கூடிய இறந்த கால வினை சொற்கள், 3 letters past tense verb. அதுவும் ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்தோம். ஆக்டிவ் வாய்ஸ் என்றால் மஅரூஃப்னு சொல்கிற அரபுல, அதாவது செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி எஃபர்மேட்டிவும் பார்த்தோம், நெகட்டிவும் பார்த்தோம். அதாவது முஸ்பத்தும் பார்த்தோம், மன்ஃபியும் பார்த்தோம், எதிர்மறை. அதே மாதிரி உடன்பாடு எங்கள் ரெண்டும் பார்த்தோம். ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத், ஃபஅலதா, ஃபஅல்ன, ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும், ஃபஅல்தி, ஃபஅல்துமா, ஃபஅல்துன்ன, ஃபஅல்து, ஃபஅல்னா வரைக்கும் உள்ள அந்த 14 சீகாக்களுக்கும் நாங்கள் சொல்கிற மாதி, மஅரூஃப், முஸ்பத் நம்ம பார்த்தோம். அப்போ அதில் ஃபஅல் என்றால் அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅலா அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தனர், ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தால், ஃபஅலத்தா அவர்கள் 2 பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்னா அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்த நீ செய்தாய் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த அமைப்புகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். சரியாக எழுதிக்கொள்ளணும். அவன் ஒரு ஆண் செய்தாண்டே எழுதணும். அவன் ஒரு ஆண் ஷைத்தான் எழுதிடப்படாது. அப்போ அவன் ஒரு ஆண் ஷைத்தான், நீ ஒரு ஆண் ஷைத்தான், அவள் ஒரு பெண் ஷைத்தான் அப்படின்னு மரம் வந்துட்டுன்னா நாங்கள் எல்லோரும் ஷைத்தான்கள் ஆயிரும். அது குழப்பம். அப்படி இல்லாமல் அவன் ஒரு ஆண் செய்தான் அப்படிங்கிற அந்த சரியான தமிழ் சொல்ல நீங்கள் கணக்கு கரெக்டாக எழுதி கொள்ள வேணும். இல்லாட்டி அவன் ஒரு ஷைத்தான், நீ ஒரு ஷைத்தான், நான் ஒரு ஷைத்தான், நாங்கள் எல்லோரும் ஷைத்தான்கள் அப்படின்ற மாதிரி போயிடும். அது பிரச்சனை. அது அடுத்தது என்னென்று கேட்டால் அல் ஃபியல், அல் சுலாசி, அல் மாதி, அல் மாரூஃப், அல் மன்ஃபி. பேர் பெருசாக இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஃபியல்னால் வினைச்சொல், சுலாசி என்றால் 3 எழுத்து சொல், அல் மாதி என்றால் இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ், மாரூஃப் என்றால் ஆக்டிவ் வாய்ஸ், மன்ஃபிங்கிறது நெகட்டிவ். ஏன்னா இப்படி ஒவ்வொரு சொல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னால் அது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது, பெரிய அளவில் கஷ்டமாக அது இருக்காது. எனவே இதில் தலைப்பு தான் பெருசே தவிர நான் சப்ஜெக்டை பாடமாக்கி கொண்டால் ரொம்ப லேசி. மா ஃபஅல, மா ஃபஅலா, மா ஃபஅலு, மா ஃபஅலத், மா ஃபஅலதா, மா ஃபஅல்ன, மா ஃபஅல்த, மா ஃபஅல்துமா, மா ஃபஅல்தும், மா ஃபஅல்தி, மா ஃபஅல்துமா, மா ஃபஅல்துன்ன, மா ஃபஅல்து, மா ஃபஅல்னா. அப்போ இந்த 14 சீகாக்களும் 14 சீகாக்கள்னா 14 அந்த ஃபோம் அல்லது ஃபோமியுலாண்டக்கூடிய அந்த சொல் வடிவம். மா ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. அப்போ உடன்பாட்டு வசனத்தை எஃபர்மேட்டிவ் சென்டென்ஸை நெகட்டிவ்க்கு மாற்றும் பொழுது, எதிர்மறையாக நம்ம மாற்றும் பொழுதும் மாதியான ஃபியலினுடைய ஆரம்பத்தில், அந்த ஃபியலினுடைய துவக்கத்தில் மான்னு சொல்லக்கூடிய அந்த இடைச்சொல்ல நம்ம சேர்க்க வேணும் என்கிற அந்த செய்தி தான் இந்த நெகட்டிவ் ஃபார்ம் எதிர்மறை வசனத்தை படிக்கும் பொழுது நாங்கள் உணர வேண்டிய விஷயம். எனவே மா ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்யவில்லை, மா ஃபஅலா அவர்கள் 2 ஆண்கள் செய்யவில்லை, மா ஃபஅலு அவர்கள் பல பெண்கள் செய்யவில்லை. இதெல்லாம் உங்களுக்கும் தந்திருக்காங்க. நீங்கள் அதையெல்லாம் அப்படியே பார்த்து எழுதியிருப்பீங்க. இதை நாங்கள் படிச்சிட்டோம். இப்போ நாங்கள் புதிய பகுதி அதில் வரக்கூடிய பயிற்சியை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அதில் அவ்வளோ பயிற்சி நீங்கள் நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. இந்த சொற்களெல்லாம் பாடமாக்குங்க. கத்தபெண்டா எழுதினான். இப்போ இங்கே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டால், இப்போ கத்தபெண்டால் எழுதினான், சரி. இப்போ மாதி இறந்த காலம் தமிழில் ஓகே கருத்து. ஏன் இங்கிலீஷில் நீங்கள் ரைட் என்று கொடுத்துருக்கீங்க, ரோட் என்று கொடுக்காம ரைட், ரோட், ரிட்டன்? அப்போ பொதுவாக நாங்கள் என்னென்றால் ஒரு வேர்பை, அதாவது ஒரு 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 மாதிரியான ஒரு ஃபியல் வந்துச்சுனால் அந்த மாதிரியான ஃபியலுக்கு உயர்திணை கருத்தும் வரும், அஹ்ரிணை கருத்தும் வரும். இப்போ உதாரணமாக நம்ம சொல்ல போகிறோம் அக்கல் என்றால் சாப்பிட்டானுங்களேன். உதாரணமாக அக்கல்னா சாப்பிட்டான். இப்போ சாப்பிட்டானுங்கிறதுல மனிதனுக்கு நாங்கள் சாப்பிட்டாண்டுவோம், மிருகங்கள் சாப்பிட்டதுன்னு சொல்கிறல்ல, அது உண்றதுன்னு சொல்லுவாங்க. உண்றது அதான் தமிழில் சொல்கிற சொல். அப்போ உன்றான், உன்றது 2 கருத்தும் இருக்கு. ஆனால் அஹ்ரிணையும் இந்த உயர்தினையும் அஹ்ரிணையும் வரும் பொழுது உயர்தினையைத்தான் நாங்கள் முதன்மைப்படுத்தி கருத்து எழுதுறேன். நல்லா விளங்கிடுங்க. இப்போ உதாரணமாக ஃபஅல என்றால் செய்தான், செய்ததுன்னு 2 மீனிங்கும் இருக்கு.
இப்போ சில செய்திகள் இருக்குது, சில வினை சொற்கள் இருக்குது, அதில் அஹ்ரினை பொருந்தாது. உதாரணமாக கத்தப எழுதினான்ங்கிறதுல எழுதியது அப்படின்னு சொல்லி அந்த மிருகத்துக்கு நம்ம பயன்படுத்துறது இல்லை. இப்போ நம்ம அதை நம்ம எழுதினான் அப்படின்னு சொல்லி உயர்திணைக்கு தான் அதை கூட நம்ம பயன்படுத்துவோம். அதே டைமில் தஹப போனான் என்கிறதுல போனதுன்னு சொல்லலாம். இப்படி பஸ் போனிச்சு, பஸ் போனது, சென்றது அப்படி நமக்கு சொல்லிடும். எனவே ஒரு வினை சொல்லுண்டால் அதுக்கு உயர்திணை கருத்து மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. உயர்திணை கருத்தும் இருக்குது, அஹ்ரிணை கருத்தும் இருக்குது. உயர்திணை என்றால் இன்டலெக்சுவல், அஹ்ரிணை என்றால் நான் இன்டலெக்சுவல்னு சொல்லி சொல்றது இங்கிலீஷில். ரைட். அதாவது அரபுல வந்து ஆக்கில் கைரு ஆக்கில், நீங்கள் அந்த கலை சொற்களில் நீங்கள் பாடமாக்கி இருப்பீங்க, நான் நம்புகிறேன். கலை சொற்கள் கண்டிப்பாக நம்ம பாடமாக்க வேண்டிய ஒரு பகுதி. சரி, இப்போ இது நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், இப்போ ஒரு வினை சொல்லுக்கு நம்ம எப்படி கருத்து இங்கிலீஷில் எழுதுறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் இங்கிலீஷ் நல்லா படித்தவங்களுக்கு தெரியும். ஃபைனைட் வேர்ப் என்னது, நான் ஃபைனைட் வேர்ப்னு சொல்லி 2 இருக்குது. அப்போ ஃபைனைட் வேர்ப்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால் காலத்தை உணர்த்தாத வினைச்சொல். அப்போ அதை எப்படி அந்த டூ அதோட சேர்ந்து வாரது. எனவே நம்ம ஒரு வேர்புக்கு ஒரு 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 ஃபெயலுக்கு நாங்கள் வந்து இங்கிலீஷில் மீனிங் எழுதுகிற நேரத்தில், கருத்து எழுதுகிற டைமில் டு ரைட், இப்போ உதாரணமாக கத்தப் என்றால் டு ரைட், டூ போட்டு தான் எழுதணும். TO2 அது போட்டு எழுதணும். டு ரைட். ரஹப் என்றால் டு கோ. அதே மாதிரி லரப் என்றால் டு ஹிட் அல்லது டு பீட். ஜெலஸ் என்றால் டு சிட் அப்படின்னு டூ போட்டு தான் எழுதணும். அதாவது ஃபைனைட் வேர்பாக மாற்றணும். அதை தமிழில் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி சிங்களத்திலெல்லாம் பிரச்சனை இல்லை. எழுதினான் அப்படின்னு சொல்லி நமக்கு என்னது கொடுத்துடலாம். லியனவா லிவ்வா லிவ்வான்னு கொடுத்துருவோம் சிங்களத்தில், அதுக்கும் ஒரு பிரச்சனையே கிடையாது. எனவே நீங்கள் ஃபியரில் நாங்கள் இந்த ஏன் அது வந்து அந்த வேர்ப் ரூட் வேர்ப்லேயே எழுதி விட்டிக்கிறோம். ரூட் வேர்ப்னால் வேர்ப் இஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, மூல வினைச்சொல், அதுலேயே நம்ம எழுதி விட்டிக்கிறோம் விளங்குறதுக்காக வேண்டிய. அப்படி இல்லைன்றால் கத்தபைக்கு ஹி ரோட் அப்படி தான் அதுக்கு சரியான மீனிங் எழுத வேணும். கதப, தஹப, லரப, ஜலச, கர, ஃபத்தஹ, அகல, தஹல, ஹரஜ, அஹதன்னு சொல்லி ரொம்ப முக்கியமான வினை சொற்கள் 10 தான் உங்களோட செயற்பாடு 1ல் ஆக்டிவிட்டி 1ல் வந்து நம்ம தந்திருக்கோம். அதே மாதிரி ஆக்டிவிட்டி 2, அதாவது செகண்ட் ஆக்டிவிட்டியில், அதாவது 2வது செயற்பாட்டிலையும் உங்களுக்கு தந்திருக்கக்கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதானமான வினை சொற்கள் தான் அது. பாருங்கள், நசர உதவி செய்தான், கத வெட்டினான், அரஃப அறிந்தான், சன செய்தான் அல்லது தயாரித்தான், ஹலக்க படைத்தான் உருவாக்கினான். இப்போ ஒரு வினை சொல்லுக்கு 2-3 கருத்துக்கள் இருக்கும். ஒரு வினை சொல்லுக்கு அது அது பொதுவாக எந்த ஒரு மொழியிலையும் உள்ள ஒரு விஷயம். ஒரு வினை சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருப்பது என்பது தவிர்க்க முடியாதது. அப்போ அப்படி 2-3 கருத்து நமக்கு உங்களுக்கு தந்திருந்தாங்க என்றால் அந்த 2-3 கருத்தையும் சேர்த்தே நீங்கள் எழுதி பாடமாக்கி கொள்ள வேணும். அதில் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைனால் சிக்கல். அடுத்தது இப்போ ஒரு கேள்வி வரும், என்ன உஸ்தாது நீங்கள் இப்போ முதலாவது ஆக்டிவிட்டி 1ல் வந்து செயற்பாடு 1ல் கத்தப தஹபன்னு சொல்லி சும்மா மொட்டையாக ஃபீரை தந்திருக்கீங்க உஸ்தாத். 2வது செயற்பாட்டில் வந்து நசர, அதுக்கு பிறகு பிரக்கெட் போட்டு அதுக்கு மேலே லம்மு போட்ட மாதிரி, சிலதுக்கு ஃபத்தகு, சிலதுக்கு கசுறு போட்ட மாதிரி இருக்குது. அது என்னன்னு அதை நீங்கள் ஒன்றும் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இப்போதைக்கு அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அது விளக்கம் என்னென்றால், இந்த இறந்த கால வினை சொல் இருக்கு தானே, அதே மாதிரி இறந்த கால ஒவ்வொரு இறந்த கால வினை சொல்லுக்கும் ஒரு நிகழ்கால அல்லது எதிர்கால ஒரு வினை சொல் இருக்கும். அதுக்கு சொல்றது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு. அப்போ அப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அது வந்து அதனுடைய ஹரக்கத்து வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். அதனுடைய வடிவமும் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. உதாரணமாக ஃபஅல என்றால் அதனுடைய முதாரி வடிவம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் வடிவம் வந்து எஃப்அலு. அப்போ இந்த எஃப்அலு ஆரம்பத்தில் ஒரு யா மேலதிகமாக ஆகி அதுக்கு பிறகு இறுதிக்கு லம் எல்லாம் வருகுது, மாற்றம் விளங்குது. அப்போ ஃபஅலன்றது வந்து எஃப்அலு நம்ம இன்னும் படிக்க போகல, அதுக்கு நம்ம வருவோம் மிசால். அதுக்கு எஃப்அலுன்னு சொல்லும் பொழுது யா அதிகரிஞ்சிருக்குது, கடைசியில் வரக்கூடிய அந்த லாமுக்கு லம்மா மாறி இருக்குது. இதோட சேர்த்து அந்த ஐன் கலிமாவுடைய ஹரகத் ஃபஅலன்னு 3 எழுத்து இருக்குது பாருங்க. ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. அது இங்கிலீஷில் வந்து ஃபர்ஸ்ட் ரெடிக்கல், செகண்ட் ரெடிக்கல், தேர்ட் ரெடிக்கல்னு சொல்கிறேன். முதலாம் எழுத்து, 2ஆம் எழுத்து, 3ஆம் எழுத்து. ரெடிக்கல்னால் மூல எழுத்து. அப்போ இந்த மூல எழுத்துக்கள் மிக முக்கியம். ஒரு சொல்லினுடைய பிரதான அடிப்படை ரூட் லெட்டர்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு மூல எழுத்துக்கள் மிக முக்கியமானது. அதில் ஐன் கலிமா 2வது வரக்கூடிய அந்த இது ஃபஅல நினச்ச வந்து ஐன் கலிமா, நஸ்ஸர் நினச்ச அந்த சாது, கத்த நினச்ச அந்த தா, அரஃப் நினச்ச அந்த ரா, அது ஐங்கலிமான்னு சொல்கிறோம். அந்த ஐங்கலிமாவனுடைய ஹரக்கத்து என்ன செய்யும்னால் முதாரிக்கு, எதிர்காலத்துக்கு அல்லது நிகழ்கால வேர்பிரிக்க ப்ரெசன்ட் டென்ஸ்,
அதுக்கு வரும் பொழுது சேஞ்ச் ஆகும். அந்த ஐனுடைய ஹரக்கத் மாறுது. பாருங்க, லரப எல் ரீபு கஸ்ரா வருது. ரஹப எத் ஹபு அந்த ஃபத்தஹா மாறுது. நசர என் சுருன்னு அந்த சாதுக்கு லம்மு வருது. அப்படி அந்த ஐங்கலிமாவுக்கு வரக்கூடிய அந்த ஹரக்கத்து அடையாளத்தை அந்த ஹரக்கத்துக்கு வரக்கூடிய அந்த குறியீடு நாங்கள் சொல்லுவேன் வோக்கலைசிங், அந்த குறியீட்டை தான் அந்த பிரக்கெட்டுக்குள்ள லம்மாவாக கஸ்ராவாக சிலதுக்கு ஃபத்துஹாவாக போட்டு காட்டியிருக்கிறாங்க. அதை இப்போதைக்கு நீங்கள் மண்டை உடைச்சி பிச்சுக்கொள்ள தேவையில்ல, அது வரும். நான் அது சும்மா இப்போதைக்கு போட்டிருக்கிறேன், அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு விளங்கும். இப்போ படித்து கொண்டு போகிறது இப்போ விளங்காட்டியும் பின்னால் போகச்சு முன்னால் படித்ததுலாம் சும்மா சிம்பிளாக நமக்கு விளங்கும். சொல்லுவாங்க எப்படின்னா, மீசான் உதச்ச மீசான் படிக்கிற நேரத்தில் மீசான் கிதாப் நம்ம இந்த படிக்க போகிறது, மீசான் கிதாப் படிக்கிற நேரத்தில் நமக்கு மீசான் விளங்காது. அதே டைமில் நம்ம 2ஆம் கிதாப் அஜினா சோதர டைமில் மீசான் தண்ணி மாதிரி நமக்கு விளங்கும். ரொம்ப சிம்பிளாக விளங்கும், நமக்கு ரொம்ப சிம்பிளாக விளங்கும். அஜினா சோதி போட்டு திருப்பி அஜினா சோதர காலத்தில் அஜினா சரியாக விளங்காது, அறகுறையத்தான் விளங்கும். திருப்பி அப்படியே நாங்கள் ஜஞ்சானி ஓதுற நேரத்தில் தஸ்ரீஃபு ஜஞ்சானி ஓதுற நேரத்தில் அங்கே எங்களுக்கு இந்த மீசான் அஜினாஸ்லாம் இன்னும் நல்ல தெளிவாக விளங்கும் ரிப்பீட் வரும் பொழுது. எனவே அப்படி 3 கிதாபுகளை ஃபுல்லாக ஓதி முடிக்க எனக்கு ஒரு கிளியர் ஒன்று வந்துடும். அப்புறம் நாங்கள் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மாராக மாறும் பொழுது இன்னும் நமக்கு ரொம்ப தெளிவாகிடும். நாங்களும் உங்களைய மாதிரி ரொம்ப ஆரம்ப நிலைமை இருந்து ஒன்றுமே தெரியாமல் மதரசாவுக்கு போய் இதையெல்லாம் படித்து இன்றைக்கு படிப்பிக்கக்கூடிய உஸ்தாத்மாராக மாறி இருக்கிறோம்னால் அந்த ஆரம்பத்தில் ஒரு சில சிரமப்பாடுகள் இருக்கும். அது விளங்கிட்டுனால் நமக்கு புரிஞ்சிட்டுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் உங்களுக்கு நீங்கள் ஒருவேளை என்னையை விட வேகமாகவும் என்னையை விட ஆழ்ந்த அறிவோடை நீங்கள் இருப்பீங்க. அதில் மாற்று கருத்தொண்டு இல்லை இன்ஷா அல்லாஹ். ரைட். எனவே நீங்கள் இன்னும் யோசிக்க தேவையில்ல. நீங்கள் இன்ற வரைக்கும் செய்ய வேண்டியது இந்த சரஃபுகளை முறையாக நீங்கள் பாடமாக்கிக்கிறது, விண்ணிச்சுட்களை தந்து அதுகளை பாடமாக்குறது, அதில் வரக்கூடிய பயிற்சிகளை செஞ்சு பார்க்குறது, அது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்குறது அது மிக முக்கியம். எனவே படிக்கிறது மட்டுமல்ல, படிக்கிறதோடு சேர்த்து நீங்கள் அந்த எக்ஸசைஸ் செயற்பாடுகளை பயிற்சிகளை நீங்கள் கூடுதலாக செய்ய வேணும். அதில் நீங்கள் கவனமாக இருங்க இன்ஷா அல்லாஹ். ஹை, இப்போ நாங்கள் இன்னும் பாடத்துக்குள்ளே போகலை, புதிய பாடத்துக்குள்ளே இப்போ தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு ஆள் கேள்வி கேட்டிருக்காரு, ஃபஅல சன, இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் உஸ்தாத்? ரெண்டுமே ஒரே மீனிங்கில் தானே வரும். அதாவது ஃபஅல என்றால் செய்தான், அரபுல செய்தான் என்கிறதுக்கு சுமார் 13 வினை சொற்கள் இருக்கு. அதில் ஒரு சொல் தான் ஃபஅல செய்தான். அதே மாதிரி சன என்கிறதும் செய்தான். ஆனால் செய்கிற என்றால் அதாவது ஒரு காரியத்தை செய்கிறன்னு சொல்வதற்கு அப்பால் சன என்கிறது பெரும்பாலும் என்னதுக்கு என்றால் இந்த சமையல் மாதிரியான ஒரு வேலை, அதே மாதிரி இந்த மர வேலைகள் செய்கிறது. மர வேலைகள் என்றால் இந்த கதிரைகள் செய்கிறது, டேபிள் செய்கிறது, அலட்சையா செய்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது, உடுப்பு தைக்கிற மாதிரி வேலைகள், ஒரு கடினமான ஒரு வேலை செய்கிறதுக்கு தான் சன என்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறேன். அதாவது கிட்டத்தட்ட அது ஒரு உற்பத்தி லெவலுக்கு வரும், ப்ரொடியூஸ் பண்ணுற, மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு வேலைகளுக்கு தான் சன என்ற. ஃபாலைங்கிறது அப்படிப்பட்டது இல்லை. ஃபாலைங்கிற ஒரு ஜென்ரல் வேர்டு. ரைட். அடுத்தது என்னன்னு கேட்டால், இப்போ நாங்கள் தந்திருக்கக்கூடிய எல்லா அந்த பயிற்சிகளில் வரக்கூடிய எல்லா சொல்லுகளையும் நீங்கள் என்ன செய்யணும், எழுதி ஒரு கொப்பியில் வினை சொற்கள்னு போட்டு நீங்கள் தெளிவாக அதுக்குரிய கருத்துக்களை தமிழில் நீங்கள் எழுதி கொள்ள வேணும். தமிழ் மீடியக்காராக்கள், இங்கிலீஷ் மீடியக்காராக்கள் இங்கிலீஷில் மீனிங் எழுதி கொண்டீங்கன்னா சரி. சிங்கள மீடியம் 2 இருக்க மாதிரி எனக்கு விளங்குது, அவங்க சிங்களத்தில் எழுதி கொள்வாங்க. ரைட். அடுத்தது நாங்கள் இன்றைக்கு படிக்கக்கூடிய அடுத்த பாட பகுதி தான் அத்தரசுல் ஹாமிஸ். அத்தரஸ் அல் ஹாமிஸ். அது என்னென்று கேட்டால் அல் மீசானு சர்ஃபி, சொல்லிலக்கண அளவுகோல். அடுத்தது என்னென்றால் அல் ஃபிஅல் அல் சுலாசி அல் மாதி அல் மஜ்ஹூல் அல் முஸ்பத். தலைப்பு என்னது, பெரிய ஒரு தலைப்பு மாதிரி இருக்குது, ஒன்று யோசிக்கிறதுக்கு இல்லை. ஒவ்வொரு சொல்ல அவலங்கெடுத்தீங்கன்னா லேசி. அல் ஃபிஅல் நாள் வேர்ப் வினைச்சொல். அல் சுலாசி என்றால் 3 எழுத்து வினைச்சொல். ஏன் நீங்கள் 3 எழுத்துன்னு சொல்கிறாங்க என்றால், அரபுல வினை சொற்கள் 3 எழுத்துலையும் வரலாம், 4 எழுத்துலையும் வரலாம், 5 எழுத்துலையும் வரலாம், 6 எழுத்துலையும் வரலாம். ஃபியல் ஒரு வினைச்சொல் 3 எழுத்துலையும் வரும், 4 எழுத்துலையும் வரும், 5 எழுத்துலையும் வரும், 6 எழுத்துலையும் வரலாம். இப்போ நம்ம படிக்கிறது 3 எழுத்து வினை சொற்கள், லேசி, ரொம்ப பபா அமைப்புடன் நம்ம போய் கொண்டிருக்கோம். ரொம்ப சாதாரணமான நிலைமையிலேருந்து நம்ம போகிறோம். ஃபியல் சுலாசி 3 எழுத்து வினைச்சொல். அல் மாதினால் இறந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். அல் மஜ்ஹூல் என்றால் பெசி வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், மற்றது பெசி வாய்ஸ். அதாவது இதுக்கு நாங்கள் செய்யப்பாட்டு வினை, செய்வினை அல்ல, செய்யப்பாட்டு வினைன்னு நம்ம தமிழில் சொல்கிறேன். இங்கிலீஷில் என்னது பெசி வாய்ஸ்.
அல் முஸ்பத் அப்படின்ட்டு சொல்றது வந்து செயல் நடந்திருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், உடன்பாடு, எஃப்எம்ஏடிவ்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க இதில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் இங்கேயும் 14 சீகாக்கள் வரப்போகுதோ, இந்த 14 சீகாக்கள்லையும் அந்த உச்சரிப்பு தான் வித்தியாசம். எப்படி ஹரக்கத்து வைக்காட்டி எல்லாமே ஒன்று மாறி இருக்கும். அந்த ஹரக்கத்து தான் நமக்கு அந்த வித்தியாசத்தை நமக்கு தோற்றுவிக்க போகுது. அந்த டிஃபரன்ஸை காட்டுறது வந்து ஹரக்கத். இங்கிலீஷ் சொல்வதுனா வோக்கலைஸ் பண்ணுறது, அதுக்கு அந்த உயிர் குறியீடு போடுறது. தமிழில் என்ன செய்யணும் அப்படின்னால் ஃபஅலண்டு வாரத்தை ஃபுஇலன்னு மாற்றுறாங்க. அதாவது ஃபா கலிமாவுக்கு, ஃபா கலிமானா முதலாவது எழுத்து ஃபா கலிமா, அந்த ஃபா கலிமாவுக்கு லம்மு வருது. ரெண்டாவது வரக்கூடிய எழுத்து ஐன் கலிமா, அந்த ஐன் கலிமாவுக்கு நம்ம கஸ்ரா கொடுக்குறோம். அப்போ ஃபஅல ஃபுஇல, நஸர நுசிர, கதப குதிப, ஃபதஹ ஃபுதிஹ, இப்படி வரும். இப்போ நம்ம வந்து நமக்கு பொதுவாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், பொதுவாக மொழியை படித்தவர்கள் என்கிற அடிப்படை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது எந்த மொழியை படிக்கிறவங்களுக்கும் தெரியும். இப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பெசிவ் வாய்ஸ், பெசிவ் வாய்ஸுக்கு நம்ம மாற்றும் பொழுது, அதாவது செய்வினையில இருந்து செயற்பாட்டு வினைக்கு நம்ம மாற்றும் பொழுது, அங்கே நம்ம மாற்றப்படக்கூடிய வினைச்சொல் வந்து 2 வகையான வினைச்சொல்கள் இருக்குது. பொதுவாக எந்த ஒரு மொழியிலையும் அது இருக்கும். அதுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து தன்வினை பிறவினைன்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷ் சொல்வதாக இருந்தால் டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இதை இன்னும் ஒரு மாதிரி சொல்வதாக இருந்தால் செய்யப்படு பொருள் வர முடியுமான வினைச்சொல், செய்யப்படு பொருள் வர முடியாத வினைச்சொல்னு 2 வகை இருக்குது. செய்யப்படு பொருள் வர முடியுமான வினைச்சொற்கள், செய்யப்படு பொருள் வர முடியாத வினைச்சொற்கள். இப்போ உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால், லேச சொல்வதாக இருந்தால், அப்போ தூங்கினான் விஷயத்தை எடுப்போம். தூங்கினான். அப்போ தூங்கினான் என்கிறதுல வந்து தூங்கப்பட்டான்னு சொல்கிறல்ல, தூங்க வைக்கப்பட்டான் இருக்குது, தூங்கப்பட்டான்னு சொல்கிறல்ல, தூங்கினான்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ ஸ்லீப். அப்போ இந்த ஸ்லீப்புங்கிற அந்த வேர்பை நம்ம மஜ்ஹூலுக்கு, அதாவது பெசிவாய்ஸுக்கு நம்ம மாற்றுறது இல்லை. அது அப்படி ஒரு மெத்தட் ஒன்று இல்லை. ஹீ ஸ்லப்ட்னு சொல்லுவான், ஹீ வாஸ் ஸ்லப்ட்னு சொல்கிறல்ல, அந்த அப்படி சொல்கிற ஒரு மெத்தட் ஒன்று இல்லை. எனவே அந்த டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு 2 இருக்குது. அப்போ டிரான்சிட்டிவ் வேர்ப், அதாவது செய்யப்படு பொருள் வர முடியுமான வினை சொற்களுக்குனே, அப்படிப்பட்ட செய்யப்படு பொருள் வர முடியுமான வினை சொற்களை தான் மஜ்ஹூலுக்கு நாங்கள் மாத்துறோம். மஜ்ஹூலுக்கு பெசிவாய்ஸுக்கு மாத்துறோம், செயற்பாட்டு வினைக்கு மாத்துறோம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதை நம்ம பின்னால் நம்ம சொல்லித்தருவோம் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இங்கேயும் நம்ம வந்து என்ன செய்யறோம்னு கேட்டால் ஃபஅலன்னு இருக்கிறத ஃபுஇலன்னு மாத்துறோம் இல்லையா. ஃபா கலிமாவுக்கு நம்ம செய்கிறோம், ஐன் கலிமாவுக்கு கஸ்ர செய்கிறோம். நாங்கள் ஐன் கலிமாவுக்கு கஸ்ர செய்கிறேன்னு சொல்லாமல் சரஃபில் என்ன சொல்லுவாங்கன்னால் இறுதிக்கு முன்னால் உள்ள எழுத்துன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் 2 லெட்டர், இறுதிக்கு முன்னால் உள்ள அந்த எழுத்துக்கு நம்ம கஸ்ரா செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அது அப்படி சொல்லி பழகுங்க நீங்கள். காரணம் அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று இருக்காது. இப்போ நம்ம சொல்லித்தர மாட்டோம். நீங்கள் சின்னாக்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் படித்தாக்களுக்கு அது தெரியும். என்னென்னு கேட்டால் லாம் கலிமாவா அந்த ருபாயியான ஃபீல் ஒன்று இருக்குல்ல, தெரியுமா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ருபாயியான ஃபீல், தஹரஜ மாதிரி. இப்போ இந்த தஹரஜ என்கிற சொல்லுல வந்து நாங்கள் மஜ்ஹூலுக்கு மாற்றும் பொழுது துஹ்ரிஜன்னு மாத்திரம் இல்லையா. அப்போ துஹ்ரிஜன்னு நம்ம சொல்லும் பொழுது துஹ்ரிஜையில் ஐன் கலிமாவு கசர் செய்யப்பட்டில்லை, முதலாம் லாங்கலிமாவுக்கு தான் கசர் செய்யப்பட்டிருக்குது. எனவே ஐன் கலிமாவுக்கு கசர் செய்கிறேன்னு நம்ம சொல்லி பழகாமல் இறுதிக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு கசரா செய்கிறேன்னு சொல்லி பழகிட்டால் அந்த ருபாயியான 4 எழுத்து வினை சொற்களில் இந்த சிக்கல் வராது. அடிப்படை 4 எழுத்து வினை சொற்களில் அந்த சிக்கல் வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படி சொல்கிறது. அது இப்போதைக்கு இந்த பேசிக்காக படிக்கிறவனுக்கு விளங்காது, ஓரளவு படித்தவங்களுக்கு தெரியும். சரி, இப்போ ஃபுஇல, ஃபுஇலா, ஃபுஇலு, ஃபுஇலத், ஃபுஇலத்தா, ஃபுஇல்ன, ஃபுஇல்த, ஃபுஇல்துமா, ஃபுஇல்தும், ஃபுஇல்தி, ஃபுஇல்துமா, ஃபுஇல்துன்ன, ஃபுஇல்து, ஃபுஇல்னா அப்படின்னு சொல்லி அந்த 14 சீகாக்களையும் நாங்கள் சரஃபு செய்ய வேணும். இப்போ ஃபுஇலண்டா எப்படி அது கருத்து வாசிக்கிறது? அவன் ஒரு ஆண் செய்யப்பட்டான், அவன் ஒரு ஆண் செய்யப்பட்டான்னு அந்த செய்தல்ங்கிற வினை சொல்லுக்கும் நம்ம அப்படித்தான் மீனிங் சொல்லுவோம். அப்போ இந்த ஃபுஇலண்டச்சு அவன் செய்யப்பட்டான்டச்சு என்னடா டபுள் மீனிங்ல எல்லாம் கருத்து சொல்ல வேண்டி வருது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காம நம்ம இதுக்கு இதே மாறிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கமான ஃபீல் ஒன்று எடுப்போம். உதவி செய்யப்பட்டான், நசர, அதை நுசிரைக்கு மாற்றுங்க. இப்போ நுசிர, அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்பட்டான் அப்படி நம்ம தமிழில் சொல்கிறது. எனவே
எந்த வினை சொல்ல நம்ம எது எந்த வினை சொல்ல நம்ம எதுக்கு மாற்றினால் அழகான அர்த்தம் வருமோ அப்படிப்பட்ட அமைப்புல உள்ள வினை சொற்களை தான் நான் உங்களுக்கு பயிற்சி பகுதியில் போட்டிருக்கேன் தெரிவு செஞ்சு. அதுக்குன்னு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஹவர் மெனக்கட்டு உங்களுக்கு அதை தந்திருக்கேன். அந்த பயிற்சியில் நீங்கள் என்ன செய்யுங்க, அழகா பார்த்து கொள்ளிடும். இப்போதைக்கு இந்த ஃபுயிலைய அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தங்களோட சரியா பாடமாக்குங்க. ஃபுயில அவன் ஒரு ஆண் செய்யப்பட்டான். ஃபுயிலா அவர்கள் 2 ஆண்கள் செய்யப்பட்டனர். ஃபுயிலு அவர்கள் பல ஆண்கள் செய்யப்பட்டனர். ஃபுயிலத் அவள் ஒரு பெண் செய்யப்பட்டாள். ஃபுயிலத்தா அவர்கள் 2 பெண்கள் செய்யப்பட்டனர். ஃபுயில்ன அவர்கள் பல பெண்கள் செய்யப்பட்டனர். ஃபுயில்த நீ செய்யப்பட்டாய். ஃபுயில்துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்யப்பட்டீர்கள். ஃபுயில்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்யப்பட்டீர்கள். ஃபுயில்தி நீ ஒரு பெண் செய்யப்பட்டாய். ஃபுயில்துமா நீங்கள் 2 பெண்கள் செய்யப்பட்டீர்கள். ஃபுயில்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்யப்பட்டீர்கள். ஃபுயில்து நான் செய்யப்பட்டேன். ஃபுயில்ன நாங்கள் செய்யப்பட்டோம். இப்போ இதே மாதிரி இப்போ நீங்கள் நுசீரா என்கிற ஃபியலை நசரையிலேருந்து நுசீரையை சர்வ் செஞ்சு பார்க்கணும். நுசீர அவன் ஒரு ஆண் உதவி செய்யப்பட்டான். நுசீரா அவர்கள் 2 ஆண்கள் செய்யப்பட்டனர், உதவி செய்யப்பட்டனர். நுசீரு அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்பட்டனர். நுசீரத் அவள் ஒரு பெண் உதவி செய்யப்பட்டால். இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்வ் செஞ்சு பழகினீங்கன்னால் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த முதலாவது நாக்குக்கு நம்ம பழக்கணும். ஃபுயில ஃபுயிலா ஃபுயிலு, ஃபுயிலத் ஃபுயிலத்தா ஃபுயில்ன, ஃபுயில்த ஃபுயில்துமா ஃபுயில்தும், ஃபுயில்தி ஃபுயில்துமா ஃபுயில்துன்ன, ஃபுயில்து ஃபுயில்னாண்டு கொஞ்சம் குயிக்காக சர்வ் செஞ்சு பழகிட்டீங்கன்னால் அதே மாதிரி தாங்க மற்ற எல்லா வினை சொற்களும். சரி, அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு பாடம் 6 அத்தர்சு சாதிஸ்ல நீங்க பாருங்க. அதுல உங்களுக்கு தந்திருக்காங்க அல் ஃபிஅல் அல் சுலாசி அல் மாதி அல் மஜ்ஹூல் அல் மன்ஃபி. ரொம்ப லேசி. என்னென்றால் ஃபியல்னால் வினைச்சொல், சுலாசி 3 இடத்துல வர வினைச்சொல், அல் மஜ்ஹூல்னால் பெசி வாய்ஸ் என்னது செயற்பாட்டு வினை, அல் மன்ஃபிங்கிறது நெகட்டிவ். அப்போ என்ன செய்யணும், நெகட்டிவ்ல மாதியில் இறந்த காலத்தில் நம்ம ஒரு வசனத்தை எதிர்மறையாக மாற்றுறதுக்கு துவக்கத்தில் ஆரம்பத்தில் மாவை சேர்க்கணும். அப்போ மாஃபு இல மாஃபு இலா மாஃபு இலு, மாஃபு இலத் மாஃபு இலத்தா மாஃபு இல்ன, மாஃபு இல்த மாஃபு இல்துமா மாஃபு இல்தும், மாஃபு இல்தி மாஃபு இல்துமா மாஃபு இல்துன்ன, மாஃபு இல்து மாஃபு இல்னா. அப்போ எப்படி கருத்து சொல்கிறது, மாஃபு இல அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை. மாஃபு இலா அவர்கள் 2 ஆண்கள் செய்யப்படவில்லை. மாஃபு இலு அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படவில்லை. இந்த முதக்கர் ஜெம்ல ஆண்பால் பன்மையில் அந்த ஃபுஇலூன்னு ஒரு அந்த வாவுக்கு பிறகு அலிஃப் கொண்டு போட்டுக்கொள்ளணும். அது எல்லா வகையான வினை சொற்கள்லையும் அந்த காயிப், அதாவது காயிப்னா படற்கை, தேர்ட் பர்சன் படற்கை, என்னது இதில் திருத்து பாட்டில் என்ன அந்த தேர்ஸ்ட் பர்சன் பாட்டிக்கு அது திருத்தணுமா, தேர்ட் பர்சன் அந்த ஆர்டி விழ வேண்டியதுக்கு என்னது எஸ்டி விழுந்திருக்கு, அது பிள்ளாது. படற்கையில் வந்து மாஃபு இல மாஃபு இலா மாஃபு இலு, அந்த ஃபு இலு மாஃபு இலு. இதே மாதிரி முன்னுக்கு வந்த ஃபஅலு மா ஃபஅலு, இது அதே மாதிரி ஃபு இலு மாஃபு இலு. இந்த முதக்கர் ஜெமுல படற்கை ஆண்பால் பன்மையான சொல்லுல அந்த கண்டிப்பாக அந்த வாவுக்கு பிறகு ஒரு அலிஃப் ஒன்று நீங்கள் போட்டுக்கொள்ளணும். அந்த அலிஃபுக்கு நாங்கள் சொல்கிற அல் அலிஃபுல் ஃபாரிக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம அந்த அலிஃபுல் ஃபாரிக்காவை போட்டுக்கொள்ள வேணும். அல் அலிஃபுல் ஃபாரிக்கான்னா அது நம்ம பிறகு படிப்போம், அது என்னத்துக்கு அது அப்படி இந்த பேரெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி இப்போ அது உங்களுக்கு சின்னவங்களுக்கு வழங்காது. அப்போ எனவே இந்த மாதிரி இந்த ஓர்டருக்கு நீங்கள் சரியாக முறையாக பாடமாக்கி கொண்டீங்கன்னால் எந்த சிக்கலும் உங்களுக்கு என்னது வராத அளவுக்கு சர்வ் செஞ்சு பழகிடுவீங்க. இப்போ இதில் உங்களுக்கும் செயற்பாடு ஒன்றுல அதாவது ஆக்டிவிட்டி 1ல் உங்களுக்கு சில ஃபியட்கள் தந்திருக்காங்க. அந்த ஃபியட்களை நீங்கள் முறையாக சர்வ் செஞ்சு பாருங்கள். பின்வரும் வினை சொற்களை நீர் கற்றது போல் நீங்கள் படித்தது மாதிரி, யூ லேர்ன், நீங்கள் படித்தது மாதிரி இறந்த கால செயற்பாட்டு வினையாக சர்வ் செய்யுங்க. இந்த இங்கிலீஷ் தந்திருக்கான் பாருங்கள், conjugate the following verbs as you learned in the passive form. எனவே அந்த passive form நம்ம சர்வ் செஞ்சு பார்க்குறது. எப்படி உதாரணமாக இங்கே தந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வசனம் ஜால், ஃபர்ஸ்ட் வேர்ப் தந்திருக்காங்க ஜாலன்னு. அப்போ நம்ம அதை ஜுஇலன்னு மாற்றி சர்வ் செய்யணும். ஜுஇல ஜுஇலா ஜுஇலு, ஜுஇலத் ஜுஇலத்தா ஜுஇல்ன, ஜுஇல்த ஜுஇல்துமா ஜுஇல்தும், ஜுஇல்தி ஜுஇல்துமா ஜுஇல்துன்ன, ஜுஇல்து ஜுஇல்னான்னு சொல்லணும். அப்போ ஜாலன்ற அர்த்தம் வந்து ஆக்கினான் அல்லது மாற்றினான், அதாவது இங்கிலீஷில் மேக் மேட்னு வாரதுன்னு அந்த வேர்ப் தான் அது. அதே மாதிரி 2வது வந்திருக்காங்க பாருங்க, தக்கர என்கிற வேர்ப். தக்கர் என்றால் நினைவு கூர்ந்தான், அதாவது நினைத்தான் அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி தக்கர் என்றால் கூறினான்ற கருத்தெல்லாம் வரும் அதுக்கு. அந்த 3 கருத்தை நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க.
அப்போ துக்கிர துக்கிரா துக்கிரு துக்கிரத் துக்கிரத்தா துக்கிர்ன துக்கிருத்த துக்கிருத்துமா துக்கிருத்தம் துக்கிருத்தி துக்கிருத்துமா துக்கிருத்துன்ன துக்கிருத்து துக்கிர்ன. அடுத்த விஷயம் என்னென்னா, நாங்கள் சிலாக்களை பார்த்து பயிற்சி எழுதுகிற நேரத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்றால் வெறுமனே சும்மா சரஃபை மட்டும் எழுதிருக்கிறாங்க. அதில் கருத்து சரியாக எழுதி இல்லை. நீங்கள் சோம்பரப்படாதீங்க தயவு செஞ்சு. இந்த ஆரம்பமாக படிக்கிறவங்க விஷயம் தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து என்னது சும்மா நோம்பரை எழுதி தந்துட்டா போதும். ஆனால் அந்த ஆரம்ப நிலைமையிலேருந்து படிக்கக்கூடிய ஆக்கள் இருப்பாங்களே, அவங்க நீங்கள் வந்து அந்த ஃபேலையும் எழுதி அதற்குரிய சரியான மீனிங்கையும் நீங்கள் சேர்த்து பக்கத்தில் எழுதுங்க. அதுதான் என்னது உங்களுக்கு ஆரோக்கியம், உங்களுக்கு நல்லது. அதை நீங்கள் சோம்பரப்படாதீங்க, என்னடா இந்த பெரிய இந்த மனுஷனால பெரிய கரைச்சலாக கிடக்குதுன்னு சொல்லி யோசிக்காமல் ஆரம்பத்திலிருந்து படிக்கிறவங்க அப்படி செய்யுங்க. ரைட். அதே மாதிரி மூணாவது வேர்ப் தந்திக்க பாருங்க, தரக்க. தரக்கண்டால் விட்டான் அல்லது கை விட்டான், தவற விட்டான், லீவ் அல்லது மிஸ், அந்த மீனிங் தான் தரக்கையுடைய அர்த்தம், லீவ் அல்லது மிஸ். அப்போ இந்த இதை நாங்கள் மஜ்ஹூலுக்கு மாற்றினால் துரிக்க. ஏன்னா ஃபாக்கலிமாவுக்கு தம்மு செய்யணும், ஐங்கலிமாவுக்கு கசரா செய்யணும். அதாவது இறுதிக்கு முன்னால் உள்ள அந்த எழுத்துக்கு ஐங்கலிமாவுக்கு ரெண்டாவது எழுத்துக்கு நம்ம கசரா செய்யணும். அப்போ துரிக்க துரிக்கா துரிக்கும், துரிக்க 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 துரிக்கா துரிக்கும், துரிக்க துரிக்கத்தா துரிக்ன, துரிக்த துரிக்துமா துரிக்தும், துரிக்தி துரிக்துமா துரிக்துன்ன, துரிக்து துரிக்னான்னு சொல்லி அந்த 14 சியாக்களை நீங்கள் முறையாக சர்வ் செய்ய வேணும். இதில் நாங்கள் பயிற்சி பகுதியில் செயற்பாடு 1 உங்களுக்கு 10 வினை சொற்கள் தந்திருக்கோம். அந்த 10 வினை சொற்களை நீங்கள் என்ன செய்யணும்னால் அழகா கருத்தோடு நீங்கள் எழுதணும். சர்ஃப் 14 என்னது சர்ஃபையும் எழுதி அதுக்கு கருத்தை நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். அதை கண்டிப்பாக நீங்கள் என்னது செய்யுங்க. அப்போ இதில் வந்து தக்கரன்ற வினைச்சொல் தந்திருக்காங்க. தரக்க அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ரஃப. ரஃப என்றால் உயர்த்தினான் அல்லது தூக்கினான் கருத்து. உயர்த்துறனால் எங்களுக்கு தெரியும் உசனவான்ற இல்லையா, உயனவான்ற அந்த உசனவாண்டுவாங்க இல்லையா, தூக்குறது அப்படின்றது. அப்போ அதுக்கு லிஃப்ட்னு சொல்லுவாங்க, அல்லது என்னது ரைஸ் அப்படின்றது, கை உயர்த்தினான்னு மாதிரி சொல்கிற மாதிரி. தூக்கினான்னு சொல்கிறேனே, தூக்குறதுக்குன்னு சொல்கிறது ரஃபன்னு சொல்லி. ஷக்கர நன்றி கூறினான், சன தயார் செய்தான் அப்படின்னு தந்திருக்காங்க அவளுக்கும். தஃப தள்ளினான் அல்லது ஒன்றை செலுத்தினான், பே பண்ணுற செலுத்துறது. சஹப. சஹப என்றால் இழுக்கிறது அல்லது பணத்தை மீளப்பெறது, வித்ட்ரோ பண்ணுற தந்திருக்காங்க மீனிங். லாஸ்ட்டாக ஃபக்கத. ஃபக்கத் என்றால் தொலைத்தான் அல்லது இழந்தான், அதாவது ஒன்றை லோஸ் அல்லது மிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறது. எனவே இந்த 10 வினைச்சொற்களையும் அழகாக எழுதி பாடமாக்குறதோடு அதுக்குரிய சரஃபுகளை நீங்கள் எழுதி இன்ஷால்லா அந்த பயிற்சி எடுங்க. செயற்பாடு 2 தந்திருக்காங்க. இதே மாதிரி தான் பின்வரும் கருத்தை உணர்த்தும் பதங்களை மூலச்சொல்லை பிரயோகித்து எடுத்து காட்டுகின்ற. டிரைவ் த சூட்டபிள் வேர்ட் ஃபார்ம்ஸ் யூசிங் த ரூட் வேர்ட்ஸ் கிவன் பிலோண்டு. இங்கே பாருங்கள், அவர்கள் 2 ஆண்கள் கொல்லப்படவில்லை. தே போத், அந்த பிராக்கெட்டுக்குள்ள மென் அப்படின்னு கொடுத்து வேர் நாட் கீல்டுன்னு தந்திருக்காங்க. அப்போ வினைச்சொல்லையும் அந்த கொலை செய்தானுக்கு என்ன வினை சொல்லோ தந்திருக்காங்க, கத்தலன்னு சொல்லி. அப்போ அவர்கள் 2 ஆண்கள் கொல்லப்படவில்லை. அவர்கள் 2 ஆண்கள் கொல்லப்படவில்லை. அப்போ கொல்லப்படவில்லைன்னு வரைச்சு அது வந்து மஜ்ஹூல் மன்ஃபி. மஜ்ஹூல் மன்ஃபி. மஜ்ஹூல்னால் பெசி வாய்ஸில் நெகட்டிவ் ஃபார்ம். அப்போ எப்படி வரணும், மா கூத்தியில். இப்போ நீங்கள் அந்த 14 சீகாவை நீங்கள் எழுதி பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். மா கூத்தியில் அவன் கொல்லப்படவில்லை, மா கூத்திலா அவர்கள் 2 ஆண்கள் கொல்லப்படவில்லை. அப்போ அந்த 2வது ஸ்டெப்லேயே வந்துட்டு மா கூத்தியில் மா கூத்திலா அவர்கள் 2 ஆண்கள் கொல்லப்படவில்லை. இப்போ கூத்தியில் கொல்லப்பட்டான், மா கூத்தியில் அவன் கொல்லப்படவில்லை, அவன் ஒரு ஆண் கொல்லப்படவில்லை. எனவே கேன் யூ ப்ளீஸ் மென்ஷன் த மீனிங் இன், என்ன கேட்குறீங்க, கேன் யூ ப்ளீஸ் மென்ஷன் த மீனிங் இன் பெசிவ். எஸ். ஓ, அதாவது கத்தலன்றது வந்து கொலை செய்தான், குத்தில என்றால் கொலை செய்யப்பட்டான். அப்போ கத்தலன்றது டு கில், குத்தில என்கிற வந்து ஹீ வாஸ் கில்டு, ஹீ வாஸ் கில்டு. அப்போ நாங்கள் அந்த ஒவ்வொரு வினை சொல்லக்கூடிய அந்த அந்த சொற்றொடர்களை இங்கிலீஷ்லையும் நம்ம பக்கத்தில் மீனிங்கை கொடுத்துருக்கோம் பாருங்கள். முந்தைய அந்த இதில் நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட்டில் அந்த அப்படி நாங்கள் மீனிங் கொடுத்தில்லை, இங்கிலீஷில் மீனிங் கொடுத்தில்லை. 2வது பிரிண்ட் அவுட்டில் இந்த புதுசாக போட்டத்தில் இங்கிலீஷில் சகலதுக்கும் நாங்கள் மீனிங் கொடுத்துருக்கோம். எனவே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொண்டால் லேசி. பாருங்கள், இந்த பாடத்திலையும் அவர் அந்த செயற்பாடு 2 ஆக்டிவிட்டி 2ல் வந்து நாங்கள் இங்கிலீஷில் கருத்து தந்திருக்கிறோம். அவர்கள் 2 ஆண்கள் கொல்லப்படவில்லை என்றால் தே போத் வேர் நாட் கில்டு அப்படின்னு சொல்லி.
எனவே அதுக்கு நாங்கள் மா குத்திலான்னு சொல்லி ஆன்சர் எழுத வேணும். அவள் படைக்கப்படவில்லை, அவள் படைக்கப்படவில்லை. அப்போ அவள் ஒரு பெண் படைக்கப்படவில்லை. ஷீ வாஸ் நாட் கிரியேட்டட். அப்போ படைக்கப்படவில்லைன்னு என்ன தந்திருக்காங்க? மஜ்ஹூலில் தான் மஜ்ஹூல் மன்ஃபியை தான் தந்திருக்காங்க. அப்போ மா ஹுலிகத், அவள் ஒரு பெண் படைக்கப்படவில்லை. மா ஹுலிகத். அந்த மாதிரி நீங்கள் என்னது அந்த சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதினீங்கன்னா சரி. இதே மாதிரி நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்பட்டீர்கள். அப்போ உதவி செய்யப்பட்டீர்கள்ங்கிறது நமக்கு இது நெகட்டிவ் ஃபார்ம் இல்லை, இது எஃபர்மேட்டிவ் ஃபார்ம், அதாவது பாசிட்டிவ் ஃபார்ம். அப்போ எனவே நுசிரா நுசிரு, நுசிரத் நுசிரத்தா நுசிர்னே. அப்போ அது வராது. என்றால் அவர்கள் அவன் அவள் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் என்னது வரட்டுமாமா? வாரன் சரி. அப்போ அவர்கள் அவன் அவள் அப்படின்ன மாதிரி வந்தால் மட்டும்தான் அந்த முதலாவது ஆறுக்குள்ளே, அந்த படற்கைக்குள்ளே, தேர்ட் பர்சனுக்குள்ளே வரும். இப்போ நீங்கள் அப்படின்னு வரக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ ரெண்டாவது வரக்கூடிய அந்த முன்னிலைக்குரிய சப்ஜெக்ட், அது செகண்ட் பர்சனுக்குரிய விஷயம். அப்போ அந்த ஆறுக்குள்ளே தான் நம்ம யோசிக்கணும். நாங்கள்னு வந்தால் மூணாவது வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்குள்ளே வரது வரும். அப்போ நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்பட்டீர்கள், யூ ஆல் வேர் சப்போர்ட்டட். அதை நாங்கள் நுசிர நுசிரா நுசிரு நுசிரத் நுசிரத்தா நுசிர்ன நுசிர்த்த, நீ ஒரு ஆண் உதவி செய்யப்பட்டாய். நுசிர் துமா, நீங்கள் இரு ஆண்கள் உதவி செய்யப்பட்டீர்கள். நுசிர் தும், நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்பட்டீர்கள். அவ நுசிர்த்தும் என்கிற வேர்ட் ஃபார்ம் தான் சரியான அந்த வேர்ட் ஃபார்ம், சரியான அந்த சொல். எனவே இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். அந்த பயிற்சியை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஹைட். அடுத்தது என்னென்னு கேட்டால், இப்போ பாடத்துக்கு வராதவங்க எல்லோருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்றால், உங்களுக்கு வாய்ஸ் நோட் தந்தால் அந்த வாய்ஸ் நோட்டை நீங்கள் கேட்கலையோ டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னால் ஒரு கிழமை 2 கிழமை ஆகச்சு, அதுக்கு பிறகு நீங்கள் ஓப்பன் ஆக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. எனவே அந்த சூட்டோட நீங்கள் அதுகளை கேட்காட்டியும் பரவாயில்லை, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் உங்களுக்கு. நீங்கள் அதுகளை டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு காலத்தில் இல்லாட்டி இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது அது திருப்பி நீங்கள் கேட்குற நேரத்துங்களில் உங்களுக்கு அது ரொம்ப கிளியர் ஆகும். சில டைமில் நான் சொல்லி கொண்டு போகிற டைமில் வேறு யோசனைகளில் கவனிச்சிதறர்கள் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்குற நேரத்தில் போஸ்ட் பண்ணி கேட்பீங்க. அப்போ உங்களுக்கு தெளிவாக வழங்கும் இன்னும். சரி, அடுத்தது இப்போ நாங்கள் 2வது ஒரு பகுதி படிக்க போகிறோம். அது என்னன்னு கேட்டால், பாடமேலுக்கு நாங்கள் போகிறதுக்கு முந்தைய ஒரு குறிப்பு தந்திருக்காங்க பாருங்கள், வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு வினை சொல்லை செயற்பாட்டு வினையாக மாற்றுவதாயின் பொதுவாக அந்த வினைப்பதம் இயல்பிலேயே பிறவினையாக இருத்தல் வேணும். இதை இங்கிலீஷ் ஃபார்ம் தந்தில்லைன்னு நான் மாற்றித்தாரேன். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு வினை சொன்னால் வேர்ப், ஒரு ஃபியல். நான் அரபுலேயே சொல்லிடுறேன். ஒரு ஃபியலை நாங்கள் செயற்பாட்டு வினையாக மஜ்ஹூல் பெசிவாய்ஸுக்கு மாற்றுவதாக இருந்தால் அந்த வினைப்பதம்னா அந்த வேர்ப் அந்த ஃபியல் இயல்பிலேனால் அடிப்படையிலேயே இப்போ அது பை நேச்சர் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அது பிறவினையாக இருத்தல் வேணும். பிறவினை தான் அர்த்தம். அது அந்த வினை சொல்ல 2 வகை இருக்குதே சொல்லுவாங்களே, டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லி. அந்த டிரான்சிட்டிவ் வேர்பை தான் நமக்கு எதாவது மாற்றலும், பெசிவாய்ஸுக்கு மாற்றலும். அது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. அது அதாவது செயற்படு பொருள் வர முடியுமான வினை சொல்லத்தான் நமக்கு இந்த மாதிரி மாற்றி காட்ட இயலும். எனவே இப்போ உதாரணமாக தஹப போனான் அல்லது சென்றான்னு சொல்லக்கூடிய இந்த தஹபையை நம்ம துஹீபன்னு சொல்லக்கூடாது. சொல்றது அழகும் இல்லை, அது பிள்ளை. அது வேற மாதிரி சிஸ்டம் இருக்கு அதை கொண்டு வரத்துக்கு. அது இல்லாமல் நம்ம துஹீபன்னு சும்மா சொல்லக்கூடாது, அப்படி வராது. அதாவது அவன் போகப்பட்டான் அப்படி சொல்றல்ல, அவன் போனான், அவன் கொண்டு செல்லப்பட்டான் மீனிங்க்கு அது வேற விஷயம். ஆனால் போனான் அப்படிங்கிறது விஷயத்தில் அப்படி நம்ம சொல்றல்ல, ஹி வாஸ் கோன் அப்படின்னு சொல்றல்ல, கோ வெண்ட் கோன், ஹி வாஸ் கோன் அப்படி சொல்றியா நாங்கள் அப்படி சொல்றல்ல, அது பிள்ளை, அது அப்படி பச்சை பிள்ளை, அது அப்படி சொல்லப்பட. எனவே நம்ம ஒரு வினை சொல்ல நாங்கள் ஒரு ஃபியலை நாங்கள் மஜ்ஹூலுக்கு மாற்றுவதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபியல் இதாக இருக்கணும், டிரான்சிட்டிவாக இருக்கணும், பிறவினை சொல்லாக இருக்கணும். இப்போ அதனால தான் 7வது பாடம் நமக்கு தந்திருக்காங்க. என்னென்னு கேட்டால் தன்வினை மற்றும் பிரவினை, டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ். இப்போ இதுக்கு நாங்கள் அரபுல சொல்கிற லாசிம், அதே மாதிரி முத்தஅத்தி உங்களுக்கு அதை தந்திருக்காங்க. நீங்கள் வேணால் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். அப்படி பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் ஜூமில் தான் இருக்கீங்க, அது வேறு விஷயம். ஜூம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு விளங்கும். அப்போ தன்வினை பிறவினைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகளுக்கு அல்லது சிங்கள மீடியாக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் அதிரி பெரும்பான்மையான தமிழ் மீடியம்ங்கிறதுனா அவனுக்கு விளங்கும் தன்வினை என்ன பிறவினை என்னண்டு. அதான் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், டிரான்சிட்டிவ் வெப் இன்ட்ரான்சிட்டிவ் வெப்னு சொல்லி இங்கிலீஷில், அரபுல லாசிம் முத்தஅத்தின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கருத்து ரீதியாக வினை சொற்களை கருத்து ரீதியாக ஒரு வினை சொல்லுக்கு வரக்கூடிய ஒரு வேர்புக்கு வரக்கூடிய மீனிங்கை பேஸ் பண்ணி எங்களுக்கு அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தன்வினை, மற்றது பிறவினை. தன்வினைன்றது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெப், பிறவினைன்றது வந்து டிரான்சிட்டிவ் வெப் என 2 வகைப்படுத்தலாம். இதனை அரபு மொழியில் லாசிம் மற்றும் முத்தஅத்தி என்று கூறுவார்கள். இப்போ பாருங்க, லாசிமான ஃபியல் அதாவது செயற்படு பொருள் குன்றிய வினை இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்கு சொல்லுவோம்னு கேட்டால், இந்த அவங்களுக்கு விளக்கம் தந்திருக்காங்க. எழுவாய் செய்யும் செயல், எழுவாயோடு மாத்திரம் சுருங்கி கொள்ளும் வினைகள், வேர்ப்ஸ் வினைகள் தன்வினைகள் என அழைக்கப்படும், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் என அழைக்கப்படும். இங்கு பெரும்பாலும் செயற்படு பொருள் இடம்பெறுவதில்லை. அப்போ இந்த வினைச்சொற்களுக்கு செயற்படு பொருள் வராது, ஒப்ஜெக்ட் வராது. செயற்படு பொருள்னால் ஒப்ஜெக்ட் வராது. இதனால் தான் இந்த வகை வினைகள் செயற்படு பொருள் குன்றிய வினைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இதனால தான் ஒப்ஜெக்ட் வராததுனால இதுக்கு செயற்படு பொருள் குன்றிய வினை, அதாவது வேர்ப்ஸ் வித்தவுட் ஒப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றதுன்றாரு. அப்போ இந்த இங்கிலீஷில் உங்களுக்கு அதோட சுருக்கமான என்னது விளக்கத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. சம் வேர்ப்ஸ் டோன்ட் நீட் அ direct object and the meaning can be completed without this object இல்லையா. அது பேர் சொல்கிறாரு வந்து this type of verb is called intransitive verbன்னு சொல்லி உங்களுக்கும் தந்திருக்கான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னு கிட்ட லாசிமான ஃபியல், அதாவது செயற்படு பொருள் குன்றிய வினை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா என்னன்னு கிட்ட நாங்கள் சொல்லுவோம், சப்ஜெக்ட் எழுவாய் செய்யக்கூடிய சப்ஜெக்ட் செய்யக்கூடிய அந்த எழுவாய் செய்யக்கூடிய வேலை அவரோட மட்டும் சுருங்கிக்கினால் அவரோட என்னது மட்டும் இருக்குது, ஒப்ஜெக்டுக்கு போகுது இல்லை, செயற்படு பொருளுக்கு தாண்டுது இல்லை அப்படின்னு இருந்தால் அத்தகைய வினை சொல்லுக்கு நாங்கள் சொல்கிறேன் இன்ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி நமக்கு அது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். இங்கே அதுக்கு சில உதாரணங்கள் காட்டியிருக்கிறாங்க பாருங்க. ரஹப போனான் அல்லது சென்றான்ங்கிற அந்த வினைச்சொல், ஜலச அமர்ந்தான் அதாவது சிட் பண்ணுற, தஹல நுழைந்தான் என்னது கம் இன், அதே மாதிரி ஹரஜ வெளியேறினான் கோ அவுட், இதே மாதிரி ரஜ திரும்பி வந்தான் அதாவது கம் பேக், லஹிக்க சிரித்தான் லாஃப், சக்கன வசித்தான் டு லிவ், லம மின்னியது என்னது அதாவது ஷைன் அல்லது கிளிஸ்டன் சொல்கிறது கிளிட்டர், ஹரப தப்பி ஓடுறது என்னது ஃப்ளீ அல்லது எஸ்கேப் அல்லது ரனவேன்னு சொல்கிறது, லஹர தோன்றியது அதாவது சீம் அல்லது எரைஸ் லுக் எப்ப அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரியான அந்த 10 வினை சொற்களும் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப், அதாவது செயற்படு பொருள் குன்றிய வினைச்சொல் லாசிமான ஃபியல். அப்போ அதுகளுக்கு என்ன வராது, மஜ்ஹூல் வடிவம் வராது. மஜ்ஹூல் வடிவம் நேரத்தான் பெசிவோய்ஸ் வராது. ஒரு காலமும் நாங்கள் ரஹபய துஹிபண்டோ, ஜலசைய ஜுலிச, தஹலைய துஹில, ஹரஜய ஹுருஜ, ரஜய ருஜிய, சக்கன சுக்கின, லஹிக்க துஹிக்க அப்படியெல்லாம் சொல்கிறதே இல்லை. அப்படி நம்ம சொல்லக்கூடாது, அது பிழை. அப்படி சொல்கிறதே என்னது மோட்டுத்தனம். அடுத்தது முத்தஅத்தி தந்திருக்காங்க எங்களுக்கு. முத்தஅத்தின்றால் பிறவினை அல்லது செயற்படு பொருள் குன்றாத வினை நம்ம சொல்லுவோம். இதைத்தான் நம்ம இங்கிலீஷில் வந்து டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்கிறது. இந்த டிரான்சிட்டிவ் வெர்பாக இருக்கிறதுக்கு ஒரு வரைவிலக்கணம் டெஃபினிஷன் தந்திருக்காங்க பாருங்க. வரைவிலக்கணத்தை, எழுவாய் செய்யும் செயல், எழுவாயின்றது வந்து இது சப்ஜெக்டுக்கு சொல்கிறேன், டுவக்கி சொல்கிறேன். எழுவாய் செய்யும் செயல்ன்றது வந்து எக்ஷன். அப்போ எழுவாய் செய்யக்கூடிய செயல் வந்து செய்யப்படு பொருள்ன்றது ஒப்ஜெக்ட். செய்யப்படு பொருளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வினைகளே பிறவினைகள் என அழைக்கப்படும். அப்போ டுவ அல்லது சப்ஜெக்ட் செய்கிற வேலை வந்து ஒப்ஜெக்டில் ஏதாவது ஒரு ரெஃப்ளெக்ஷனை கொடுக்குமாக இருந்தால் அத்தகைய வினை சொல்லுக்கு நாங்கள் சொல்கிறேன் முத்தஅத்தியான ஃபியல்னு சொல்லுவாங்க. எழுவாயின் செய்யப்படு பொருளில் ஒரு பிரதிபலிப்பை தோற்றுவிப்பதனால் இந்த வகை வினைகள் செய்யப்படு பொருள் குன்றாத வினைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. அதுதான் இங்கிலீஷில் உங்களுக்கு தந்திருக்காங்க. திஸ் கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ் ரெக்வயர் a direct object to complement the meaning of the sentence. Yes, the meaning of the sentence cannot be complete without this object அப்படின்னு எல்லாம் தந்திருக்காங்க. நீங்கள் அதுகளை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு பிறவினைகளுக்கு அதாவது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு டிரான்சிட்டிவ் வேர்புக்கு உங்களுக்கு சில உதாரணங்கள் தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான வினை சொற்கள். நீங்கள் இது எல்லாத்தையும் எழுதி அழகாக பாடமாக்குங்க. வாசித்தான் அதாவது ரீட் அல்லது ரிசைட்டுக்கு சொல்கிறது,
வாசித்தான் அல்லது ஓதினான் தான் கர. ஃபத்தஹ திறந்தான் ஓப்பன். அக்கல சாப்பிட்டான் ஈட் டு ஈட். ஹமல வந்து டு கெரி தூக்கினான் அல்லது சுமந்தான். பத ஆரம்பித்தான் அல்லது துவங்கினான் ஸ்டார்ட் பண்ற அல்லது பிகின் ஆரம்பமாகிற அல்லது ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறது. அதை இங்கிலீஷில் வந்து கொமன்ஸ்ன்னு சொல்லுவோம். அகதண்டல் எடுத்தான் டேக். கனசன்னு சொல்கிறது வந்து என்னது ஸ்வீப் கூட்டுறது அல்லது பெருக்கிறது, அதாவது வீட்டை கூட்டி துப்புரவு செய்து க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்கிறது கனச. மசகன்றது துடைத்தான் என்னது வைப்புன்னு சொல்கிறது. சன செய்தான் தயாரித்தான் ஏற்கனவே வந்த சொல். ஹலக்க கிரியேட் படைத்தான் உருவாக்கினான். இந்த மாதிரி தந்திருக்காங்க. திருப்பி அதில் இடையில ரஜன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது வராது, அது பிள்ளையா பற்றிக்கிறது, நம்ம திருத்தணுமா. ரஜ அது மேலதிகமாக திருத்தப்படாமல் விடுபட்டிருக்குது, எனக்கு அது அவதானிச்சுப்படலை. அடுத்தது ரஜ வராதா? ரஜ வரா. ரஜ வந்து இல்லை டிரான்சிட்டிவ் அல்லாது. கத்தரை கொலை செய்தான் கில் அல்லது என்னது மேர்டர்னு சொல்கிறது நாங்கள் கொலை செய்கிறது. ஜம கெலக்ட் அல்லது கெத ஒன்று சேர்த்தான் அல்லது ஒன்று திரட்டினாண்டு வரக்கூடியது. அபத ஷரஹ அப்படியெல்லாம் வினைச்சொல் உங்களுக்கு தந்திருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இதில் பயிற்சி தரலையா? இதுக்கு பயிற்சி வந்து இல்லையா? பயிற்சி வந்து இல்லைன்னா சாரி, இதுக்கு பயிற்சி ஒன்று வந்து இல்லை உங்களுக்கும். சரி, பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இந்த சொற்களை எல்லாம் நீங்கள் என்னது எழுதி எல்லாத்தையும் பாடமாக்கி இந்த குறிப்புகளை பாருங்கள். ஏதாவது விளங்காத பகுதிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. நான் வேகமாக போயிருந்தால் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை கவனமாக கேளுங்க, 2 முறை கேளுங்க. கேட்டுட்டு அதுலேயும் தெளிவு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தாராளமாக கேள்வி கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. குறிப்பெடுத்தலாக கேள்விகளுங்க முறையா. ஒரு ஆள் கேட்டிருக்காரு, எதை யாரை என்று கேள்வி எப்படி பார்த்து லேசாக முதத்தரை கண்டு படிக்கலாம் தானே? ஓ, அது சரி, நீங்கள் சொல்கிற மெய் தானே. அதாவது எதை யாருக்கு என்கிற அந்த கேள்வியை கேட்டு நமக்கு லேசாக அது கண்டுபிடிக்கலாம் தான். ஆனால் அது வந்து எதை கண்டுபிடிக்க தெரியுமா? அது ஒப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது செய்யப்படு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எதை எதற்கு அப்படின்னு சொல்கிற அந்த கேள்வியை கேட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக அவன் சாப்பிட்டான், அவன் உணவை சாப்பிட்டான் வச்ச. இதில் ஒப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் எதை சாப்பிட்டான்? உணவை சாப்பிட்டான். அவன் கமலுக்கு அடித்தான், யாருக்கு அடித்தான்? கமலுக்கு அடித்தான். கமல் என்கிறது வந்து கமலுக்குன்னு சொல்லி வர்றது வந்து செய்யப்படு பொருள்னு சொல்லி செய்யப்படு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த கொஸ்டின் நாம் கேட்கறது. இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நமக்கு தெரியும் தானே இந்த வினை சொல்லுக்கு வந்து செய்யப்படு பொருள் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சால் அதை வச்சு நமக்கு இந்த ஃபியலுக்கு செய்யப்படு பொருள் வரும் அப்படிங்கிறத வச்சு நமக்கு விளங்க உடனே இது டிரான்சிட்டிவ் வெர்ப் தான், செய்யப்படு பொருள் குன்றாத வினை நமக்கு விளங்கிடும், பிற வினை வந்து விளங்கிடும். ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.